சிறகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. முத்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து அவங்க அப்பாட்ட சைன் வாங்க ஏமாற்றிக்கிட்டு. முத்து வந்து அப்பா வேண்டாம்ப்பா, இது தப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பேங்க்கு தாண்டா கேட்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்கப்பா நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு பார்த்து கொடுக்குறாங்க. பேங்க்கில் உள்ளது மாதிரி தான் இருக்குன்னு திரும்ப கொடுத்துட்றாங்க. மீனாக்கு தும்மலாம் வருது, அபசகுணம் மாதிரி, பெண் இல்லாமல் போகுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து முத்து அப்பா வேண்டாப்பா, ரொம்பவே தடங்கள் வருது, ரொம்ப தப்பாக இருக்குப்பா வேண்டான்னு சொல்கிறாங்க. விடுற பேங்க்கு தானே கேட்குறாங்க அப்படின்னு அவங்க அப்பாவும் சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போது ரோகிணியை காட்டுறாங்க. ரோகிணி வந்து கிறிஷுக்கு உடம்பு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேபு புக் பண்ணால் கேப் வர மாட்டேக்கு. அப்போ சிந்தாமணியை கூப்பிட்றாங்க. அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு. அவங்களும் டாக்டரை கூட்டிகிட்டு வரேங்கிது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வராங்க. அவங்களையும் பேசுகிறாங்க. அவனை விட்டுறாத, அவன்கிட்ட வந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடு, டைவர்ஸ்லாம் கொடுக்காத, அவங்க கூட தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டு ரோகிணியும் இருக்காங்க. அப்படி இங்கே சீதாவை காட்டுறாங்க. சீதா வந்து அருண் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறான். அவங்க மாமாவோட ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப மோசம், நீ நாளைக்கு கூப்பிட்ருக்காங்க, அங்கே வந்து மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். உங்கள் மாமாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டுருக்கூடாது, அங்கே என்ன பேசணும், நான் தான் பேசுவேன், நீ சும்மா வரதா செய்யணும் கூட அப்படின்னு சொல்கிறான். அப்போ முத்துவையும் மீனாவையும் காட்டுறாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காக நான் வருவேன் அப்படிங்கிறான் முத்து. மீனா சொல்கிறா நான் என் தங்கச்சிக்காக வருவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி வா பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வந்து சீதாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன சீதா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. சொல்லுக்கா அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே சோகமாக பேசுகிறாங்க. ஏன்டி என்னாச்சு, இங்கே ரொம்ப சண்டைக்கா, அங்கே வந்து எதுவுமே பேசக்கூடாது, மாமாவுக்கு எதிராக தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம்க்கா, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிக்கிறாங்க இன்றைக்கான எபிசோட.